செலுத்துங்கள். பல்லை துலக்கி முகம் கழுவி பரமனை மனதில் நினையுங்கள். எல்லை இல்லா ஆனந்தம் எழுந்திடும் உங்கள் இளம் நெஞ்சில். உள்ளத்தன் பால் உருகமுடன் உங்கள் ஆசான் போதித்த பள்ளிக்கூட பாடத்தை படிக்க வேண்டும் தடவை. வீட்டு கணக்கை போட்டு பின் விடைகள் சரியாயன பாதீர். நாட்டு குழைத்த நல்லோரின் நினைவே என்றும் மறவோமே. அம்மா கொடுக்கும் ஆகாரம் அளவாய் உன்னை வேண்டுமதை. சும்மா அதிகம் சாப்பிட்டால் சுகத்தை எடுக்கும் அடங்கிடுவோம். நேரம் தள்ளி போகாமல் நினைவாய் பள்ளி கூடம் போய் ஆரம்பிக்கும் முன்னாலே அமர்ந்திட வேண்டும் இடத்தினிலே. ஊக்கத்தோடு படித்தோர்கள் உயர்ந்தோரானார் பலரந்த நோக்கத்தோடு கல்விதனை நன்றாய் கற்றுத் தேர்ந்திடுவோம். தினமும் மாலை வேளையிலே திறமையாக பலர் கூடி மனமும் உடலும் நலமடைய மகிழ்ச்சியோடு ஆடிடுவோம். அந்தி வேளை மேற்கு புறம் ஆகாயத்தை பார்த்திடுவோம். விந்தையாக மேகங்கள் விதவிதமாக தோன்றிடுமே. இரவு வேளை வானத்தில் எங்கும் நட்சத்திரமயமே பரவி மினுக்கு மினுக்கென்று பார்க்க அழகாய் காட்சி தரும். நிலவு இழுக்கும் இரவுகளை நிலைக்க நினைக்க ஆனந்தம் உளவி மேகம் சில நாளில் உள்ள களிப்பை விளைவிக்கும். அம்மா அப்பா வளர்க்கின்றார், ஆசான் படிப்பை தருகின்றார். சும்மா வானம் பூமியவே சுகத்தை தருகின்றதெல்லோர்க்கும். இறைநிலை என்ற பேராற்றல் எங்கும் உள்ளது நிற்கமர. மறைவாயிருந்து அது ஆற்றும் மாபெரும் செயலை நினைந்திடுவோம். உணவை உண்போம் நாள்தோறும் உடலாய் அதனை மாற்றுவதால் கணமும் நம்மை பிரியாமல் கருதாயிருந்து ஊக்குவதால். உலகம் நிலவு சூரியன்கள் உயிர்கள் அனைத்தும் படைத்தது யார்? பலவும் ஒழுங்காய் முறை பிறழா பாங்கில் இயங்கி வருவது யார்? அவரே தெய்வம் பேராற்றல் அறிவை கொண்டே வணங்கிடுவோம். எவரும் அவரின் அருளாலே இன்பம் பெற்று வாழ்கின்றார். அவரே தெய்வம் பேராற்றல் அறிவை கொண்டே வணங்கிடுவோம். எவரும் அவரின் அருளாலே இன்பம் பெற்று வாழ்கின்றார். சம்மர் கேம்ப் வரதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய ஸ்ட்ரெஸ், நிறைய கோவம் இருக்குது. சம்மர் கேம்ப் வந்தோடனே ஸ்ட்ரெஸ் எல்லாமே ஃபுல்லாக ரெடியூஸ் ஆகி ஒரு காமன் பீஸாக இருக்கேன். லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி, அப்புறம் எனக்குள்ளே இருக்கிற லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி பற்றி நல்லா சொல்லி கொடுத்தாங்க. டெய்லி யோகா பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் யோகா பண்ணுறதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து சொசைட்டி கூட எப்படி நல்லா ஒன்றிணைஞ்சு வாழணுங்கிறது சொல்லி கொடுத்துருக்காங்க. வாழ்க்கை I learned yoga in the summer camp and it helped me a lot of things in learning yoga.
there's different types of meditations and new concepts which are very interesting to learn about. And it helped me control my anger and concentration skills. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். என் பேர் சூழல் அகமது. நான் இந்த சம்மர் கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெஸ்ஸாகவும் டென்ஷனாகவும் இருந்தது மைண்டு. சம்மர் கிளாஸ் இப்போ முடிய போது இப்போ கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸும் ஓரளவு இல்லை. இன்னும் அவங்க வந்து எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாங்க, மெடிடேஷன் சொல்லி கொடுத்தாங்க, அப்புறம் வந்து யங்ஸ்டர்ஸும் ப்ளஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. சொசைட்டியில் எப்படி இருக்கணும், சொசைட்டியில் வாட் இஸ் சொசைட்டி அப்படிலாம் சொல்லி கொடுத்தாங்க. வாழ்க வளமுடன். Hello, my name is Vairaj Suman. I am from here for the Arivithal Kovil summer camp. I learned many things about meditation. There are many types of meditation, Panchakula meditation and so on. I did learn a lot about the physical exercises in yoga. Surya Namaskaram, Kaya Kalpa. They really helped me, to stretch my hands. Really helped me give me some physical boost. Also, meditation, different types of meditation, Guriya meditation and so on, they help me calm my mind down and it really improved my concentration. It also gave me a positive vibration. So that was my experience. Bhagavad. என் பேர் கிறிஸ்டின். நான் ஸ்டூடெண்ட் கோர்ஸ் 7 days வரேன். நான் ஸ்டோரியும் யோகா கற்றுக்கினேன். நான் யோகா வந்து வீட்டில் டெய்லி பண்ணுறேன். ஸ்டோரியில் வந்து மாரல் என்ன கற்றுக்கினேன்னா, ஒரு மிஸ்டேக் பண்ணால் அந்த அது மற்றவங்களுக்கு தெரியலன்னா நம்மளுக்கு தெரியுதுல்ல, அது வந்து கரெக்ட் பண்ணணும். அப்புறம் 7 சக்ஸஸ் ஒரு ஸ்டோரியில் கற்றுக்கினேன். என்னன்னா, நம்ம வின் ஆனால் நம்ம மட்டும் வின் ஆக கூடாது, மற்றவங்க வந்து வின் ஆகும். எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தன் கீழே விட்டார் ரன்னிங் ரேஸில், நம்ம அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணணும். அறிந்து இன்பமுற அன்பர்களே வாரி